ஸோ இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேடோட பிரேக் டவுன் வீடியோ தான். ஸோ இந்த ட்ரேடு எப்படி எடுத்தேன் அப்படின்னா, இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கில் இன்றைக்கி நான் சார்ட்டில் என்ன பிளான் பண்ணியிருந்தேன், நான் சார்ட்க்கு இன்றைக்கி மார்னிங் வந்து உட்காரும் போது என்ன பண்ணியிருந்தேன், இந்த செஷன்ஸ் இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன்ல, அந்த இண்டிகேட்டரை ஆன் பண்ணி வச்சுருந்தேன். லண்டன் கில் ஜோன் 10:30க்கு ஸ்டார்டட். ஓகே, இப்போ சார்ட் இப்படி இருக்குது. சார்ட்டு 1 மினிட்ல இருக்குது. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், நான் என்ன எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னு. சார்ட்டில் நான் இம்பேலன்ஸை தேடுறேன். மார்க்கெட்டில் ஒரு இம்பேலன்ஸ் கொடுக்குது. 1 செகண்ட் இந்த இம்பேலன்ஸ் ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகும். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலான்னு பிளான் பண்ண, அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் என்ட்ரி எடுக்க முடியல. ஓகே, இப்போ இந்த என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. அப்போ என் ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணுறதான்னு கேட்டால் நோ. நான் அப்போவும் என் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண விரும்பல. ஸோ என்ன பிளான் பண்ணேன், சார்ட்டை ஜூம் அவுட் பண்ணேன். பிகாஸ் என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ட்ரேட் மிஸ் பண்ணுங்கிற நெசசிட்டி இல்லை. அந்த டேக்கு எய்தர் 1 or 2 ட்ரேட்ஸ், அந்த ஒரு ட்ரேடில் அந்த டேவை நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். தட்ஸ் இட். அதான் நம்ம இன்டென்ஷனாக இருக்கணும். ஸோ மூவ் இருக்கா, ட்ரை டு ட்ரேட், அவ்வளோதான். எப்போ இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் ட்ரேட் எடுக்கோமோ அப்போ தான் அந்த ட்ரேடை கேட்ச் பண்ணுறதா மீனிங். இப்போ இந்த லைன் அது பிரேக் பண்ணலை, பம்பு தான் இருக்க தவிர ஸ்டில் நாட் பிரேக். அப்போது ஸ்டில் நம்ம ப்ராப்பராக தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போ இந்த லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அவசர அவசரமாக போய் ட்ரேட் எடுக்கிறோமோ அதுதான் ரஷ் ட்ரேடிங். அதுதான் மார்க்கெட்டை கேட்ச் பண்ணுறது. அது தப்பு. இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறேன், சார்ட்டை பொறுமையாக பார்க்குறேன். ஸோ சார்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், மார்க்கெட் என்னது மேலே போகுது, வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லைட்டாக கன்சல்டேட் ஆகுது. கன்சல்டேட் ஆகும்போது நான் ஒரு பர்டிகுலர் விஷயத்த நோட் பண்ணேன். கீழே இருக்க இம்பேலன்ஸ் அது ஃபில் பண்ணால் தான் நான் என்ட்ரி எடுப்பேன். நல்லா பாருங்கள், 1 மினிட்ல மார்க்கெட் சடன் பம்ப் ஆச்சு. இந்த பம்ப் ஃபேக் அவுட்டாக இருக்கலாம், டக்குன்னு என்ட்ரி எடுக்கக்கூடாது. மார்க்கெட் ஒரு இம்பேலன்ஸு கொடுத்துச்சு, அந்த இம்பேலன்ஸை மார்க்கெட் ஃபில் பண்ணணும். அப்போ தான் நான் என்ட்ரி எடுப்பேன்னு சொல்லி பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறேன். இந்த ஜோனுக்குள்ளே வந்து ஹாஃப் எடுத்ததுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுத்துட்டேன். அப்போயே மார்க்கெட் ஆர்டர் போட்டு என்ட்ரி எடுத்துட்டேன். மார்க்கெட் கன்சல்டேட் ஆச்சு. கன்சல்டேட் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் எங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இந்த விக்கு கீழே என் ஸ்டாப் லாஸ் இருக்குது. நான் என்ட்ரி வந்து சம்வேர் அரௌண்டு இந்த ஜோனில் எங்கேயோ எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து ஃபஸ்ட் இங்கே வச்சுருந்தேன் இனிஷியலாக. ஸோ மார்க்கெட் கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. எதை டார்கெட்டாக வச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த எல்லோ லைன். Is this G? க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஜி. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த பர்டிகுலர் லைனை டார்கெட் பண்ணுறேன், இந்த எல்லோ லைனை. ஏன் அந்த பர்டிகுலர் எல்லோ லைன் நடுவில் ஒரு ஃபேர்வெலி கேப் இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் அந்த கேப்பை ஃபில் பண்ணும் போது இந்த லைனை டச் பண்ணும். ஸோ அதை நான் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அந்த ட்ரேட் எடுத்தேன். ஸோ என்னாச்சு, மார்க்கெட் அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், மார்க்கெட் என்னது கன்சல்டேட் ஆகுது. மார்க்கெட் தென் ஸ்டார்ட்ஸ் டு புஷ் ஆகுது. ஓகே, இது லண்டன் கில் ஜோனோட ஸ்டார்டிங். நான் ஏன் இந்த ட்ரேடை டக்குன்னு க்ளோஸ் பண்ணங்கிற ரீசனும் சொல்கிறேன். மார்க்கெட் மூவ் ஆகுது. எஸ், என் ப்ராஃபிட் அச்சீவ். என் ட்ரேடை நான் இந்த இடத்துலையே குயிக்காக க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுதான் என் டார்கெட்டாக இருந்துச்சு. ஐ க்ளோஸ் மை ட்ரேட். அப்புறம் டக்குன்னு மார்க்கெட் இந்த லைனில் கட் அடித்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லைனில் கட் அடித்த உடனே என் ஸ்டாப் லாஸ் தூக்கி பிரேக் இவனில் போட்டேன். என் ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு வந்து என்ட்ரி கிட்ட போட்டுட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் மார்க்கெட் இது லண்டனோட ஓப்பன் கில் ஜோன். அப்போ லண்டனில் ட்ரேட் பண்ணுறவங்களும் முட்டாளாக்கும். மார்க்கெட் பம்ப் ஆகுதுன்னு நினச்சா டம்ப் பண்ணி விட்ரும். அது நிறைய டைம் ஃபேக் அவுட்டாக இருக்கும். ஸோ அந்த சேஃப்டிக்காக நான் பண்ணிட்டேன். அதே மாதிரி மார்க்கெட் நீங்களே பார்க்கலாம். மார்க்கெட் அதுக்கப்புறம் மேலே ப்ளே ஆச்சு. தென் மார்க்கெட் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் பாருங்கள் எப்படி ஃபாலோ ஆயிருக்குன்னு. நான் சொல்லலை, லண்டன் இஸ் அ ஃபேக் அவுட் ஜோன்ஸ். லண்டனில் எப்போவுமே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். நம்ம மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவை மைண்டில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணும். லண்டன் கில் ஜோனா நீங்கள் ஒன்று தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். எப்போ யார் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஐடியாலஜி உங்ககிட்ட இருக்கணும். ரைட்? எப்போ யார் எப்படி ட்ரேட் பண்ணுவா அது மட்டும்தான் உங்களோட இன்டென்ஷனாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே உங்கள் மைண்டில் இருக்கணும். யூ ஷுட் பி பிளாங்க். உங்கள் மைண்டில் இருக்கிறது அது ஒன்று மட்டும்தான். ஹவு ரீட்டைலர்ஸ் ஆர் ட்ரேடிங். லண்டன் 12:30க்கு ஓப்பன் ஆகுதுன்னா 12:30க்கு பிஃபோர் மார்க்கெட் எப்படி ப்ளே ஆகுது, 12:30க்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி ப்ளே ஆகுது. 12:30க்கு பிஃபோர் ஒருத்தர் எப்படி திங்க் பண்ணுவார், 12:30க்கு ஆஃப்டர் அவர் எப்படி திங்க் பண்ணுவார். பிகாஸ் 12:30க்கு பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனாக இருக்காது.
அவர் என்ன திங்க் பண்ணுவார், இதுதான் மார்க்கெட் நினச்சி ட்ரேட் எடுக்க போவார். அப்போ 12:30க்கு அப்புறம் அவரோட தாட்ஸ் ஃபேக் ஆகும். ஸோ ஒரு காமன் ரீட்டெயிலர் மென்டாலிட்டியை நீங்கள் பாருங்கள். அதுதான் ட்ரேடிங். இந்த ஃபேர் வேல்யூ கேப் எல்லாருமே வரைவாங்க, அது மேட்டர் இல்லை. நீங்கள் அந்த சார்ட்டில் எங்கே மூவ் வரும், எங்கே நம்ம உள்ளே போயிட்டு வரலாம், எங்கே ரீட்டெயிலர் ட்ராப் ஆவாங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த மூவ் கேப்சர் பண்ணுங்கிற நெசசிட்டி இல்லை. சின்ன மூவ் $10 ப்ராஃபிட், இந்த பெரிய மூவ் $10 ப்ராஃபிட் பண்ணலாம். மூவ் சின்னதாக இருக்கிறதோ பெருசாக இருக்கிறதோ தட் டசன்ட் மேட்டர். உங்கள் ஸ்கில்ஸ் நீங்கள் எப்படி இந்த மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுறீங்க தான் மேட்டர். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.